திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் அரண்மனை குடும்பம். அசோகமித்திரன் அவர்களின் முன்னுரை பார்ப்போம். மனித உயிரினம் பாம்பை பிரசவித்துள்ளதாக கனபாடிகள் கூறவும் அசோகமித்திரன் ஆச்சரியமடைந்தார். கூடவே ஒருவகை சந்தேகமும் அவருக்குள் எழும்பியது. நீங்கள் சொல்வது புராணங்களிலா என்று உடனேயே கேட்டார். இல்லை, இப்பொழுதைய நம் வாழ்க்கையில்தான். நான் கேள்விப்பட்டதில்லையே. நான் 2 முறை அப்படி நிகழ்ந்ததாக கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஒரு சம்பவம் 200-250 ஆண்டுகளுக்கு முன்பு, மற்றொன்று போன நூற்றாண்டில்தான். இதுபோல நூற்றாண்டு சம்பவம் பத்திரிகை செய்தாகவும் வெளியில் வந்திருக்கிறது. ஏதாவது கருப்பிறழ்வாக இருந்திருக்குமோ? விஞ்ஞான பார்வையில் பார்த்தால் அப்படித்தான் தோன்றும். ஆனால் பாம்பை பிரசவித்த குடும்பத்தவர்கள் நாக வம்சாவளிகள் என்பதுதான் ஆச்சரியம். அப்படி ஒரு வம்சாவளி இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. இந்து சமயத்தில் குலம் கோத்திரம்னு சொல்லுவது இதை வைத்துத்தான். ரிஷிகளை மையமாக வச்சு பல கோத்திரங்கள், ஸ்ரீவத்ச கோத்திரம், பரத்வாஜ கோத்திரம், சிவ கோத்திரம், கௌடில்ய கோத்திரம், இப்படி பல. இதெல்லாம் ஒரு வகை அடையாளங்கள். இப்போ நமக்கு ஒரு பயோடேட்டா இருக்கின்ற மாதிரி அப்போதைய பயோடேட்டா அதில் நாக இனமும் அதில் பதஞ்சலி கோத்திரமும் கூட ஒரு பிரிவு தான். அந்த பிரிவினர் புராண காலத்தில் நாகர்கள்னு அழைக்கப்பட்டனர். மகாபாரதத்தில் கூட துரியோதனன் பீமனை ஒரு மடுவிலே அமைக்கி கொலை செய்ய முனையும் பொழுது பீமன் நீருக்கு அடியில் நாகலோகத்துக்கு போய் அங்கு நாகர்களோடு இருந்து வாசுகி என்கின்ற பாம்பிடம் 100 யானை பலத்தை தரும் ஒரு அமிர்தத்தை குடித்து முடித்து பின்பு நாகலோகத்திலேயே 8 தினங்கள் தங்கியிருந்து விட்டு அதன் பின் தன் சகோதரர்களை தேடி பூமிக்கு வந்ததாக ஒரு குறிப்பும் உண்டு. கனபாடிகள் இப்படி புராணத்தையும் மகாபாரதத்தையும் தொட்டு சொல்லவும் அசோகமித்திரன் சிரித்தபடியே, புராணங்களை விடுங்க, அது உண்மையான்னு எந்த நாகலோகம் இப்போ இருக்குதா என்று அடுத்து கேட்டார். இது கலியுகம். தெய்வ சக்தியும் தேவசக்தியும் இல்லாமல் இந்த உலகத்துக்குள்ள ஒருத்தர் நுழையவே முடியாது என்றார் கனபாடிகள். இப்படி உங்களுக்கு சொன்னது யார்? என்னுடைய முன்னோர்கள். நீங்கள் அப்படியே நம்பிட்டீங்களா? ஆமாம், அவங்க என்கிட்ட பொய் சொல்ல என்ன தேவை இருக்குது? ஒரு பொய்யை அவங்க உண்மைன்னு நம்பி இருக்கலாம் இல்லையா? இல்லை, சர்ப்ப சம்பந்தமாக அவர்களுக்கு விசேஷமான அனுபவங்களும் உண்டு, எனக்கும் உண்டு. அதை கேட்டால் நீங்கள் அசந்து போயிடுவீங்க. இப்போ தான் நீங்கள் நான் விரும்புகிற விஷயத்துக்கு வர்றீங்க. இது என்ன அனுபவம்னு சொல்ல முடியுமா? தாராளமாக. சூரிய கிரகணத்தின் போது எங்கள் ஊர் சிவன் கோவிலுக்கு ஒரு பாம்பு வந்து வில்வ அர்ச்சனை செய்வது வழக்கம். நான் அதை என் கண்ணால் பார்த்தவன் என்ற கனபாடிகள் அசோகமித்திரனும் ஆச்சரியத்தோடு அவர்களை பார்த்து, அதை எனக்கு காட்ட முடியுமா என்று கேட்டார். ஒரு பாம்பு கிரகணத்தின் போது சிவாலயத்திற்குள் வந்து அர்ச்சனை செய்வதாக கனபாடிகள் சொல்ல, நான் அதை பார்க்க முடியுமா என்று அசோகமித்திரனும் கேட்க, கனபாடிகளிடம் ஆழ்ந்த யோசனை. என்ன யோசனை? நீங்கள் பார்த்த ஒரு நிகழ்த்தரமான உண்மைதானே அது? ஆம், அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். அப்புறம் என்ன, நீங்கள் பார்க்கலாம், நான் பார்க்கக்கூடாதா? அப்படி இல்லை, எனக்கே அந்த காட்சி அபூர்வமாக தான் சித்திச்சுது. நான் அந்த கோயிலுக்கு பல முறைகள் போனவன். அங்கே பல 100 தடவைக்கும் மேலே ருத்ரம் சொன்னவன். அந்த அபூர்வ காட்சியை பார்க்கறது பெரும் புண்ணியம். அதுக்கு தெய்வ நம்பிக்கை மிகவும் முக்கியம். எனக்கும் தெய்வ நம்பிக்கை உண்டு சாஸ்திரிகளே, மூட நம்பிக்கைகள் தான் கிடையாது. அசோகமித்திரன் அப்படி சொல்லவும் இந்த முறை கனபாடிகள் சற்று கேலியாக சிரித்தார். உங்கள் பேச்சில் நான் சில தடவை சிரித்தா என் பேச்சுக்கு பதிலும் நீங்கள் சில தடவை சிரித்து வைங்க. இப்போ சிரித்ததுக்கு நான் காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, ஏதோ மூட நம்பிக்கைன்னு சொன்னீங்களே, அதை நினச்சித்தான் சிரித்தேன். அதில் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? நிறைய இருக்குது. முதல்ல மூட நம்பிக்கைன்னு ஒன்று கிடையாது, அது தெரியுமா உங்களுக்கு? நான் இதை ஒப்புக்க மாட்டேன். உங்களுக்கு நான் பல மூட நம்பிக்கைகளை காட்டவா? 100 என்ன 1000 கூட காட்டலாம். ஆனால் ஆழ்ந்து யோசித்தாதான் நான் சொன்னது உங்களுக்கு புரியும். நம்பிக்கைங்கிறது தங்கம் மாதிரி ஒரு விஷயம். அதாவது எது ஒன்றாக கற்காத, எல்லா காலத்துலேயும் மதிப்போடு இருக்கின்ற ஒன்று தான் தங்கம். அதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். அதாவது தங்கத்துக்கு காலம் கிடையாது. அது பழைய தங்கம்னு ஒன்றும் கிடையாது, புதிய தங்கம்னு ஒன்றும் கிடையாது. நம்பிக்கைங்கிறதும் அப்படித்தான்.
அதில் நல்ல நம்பிக்கை கெட்ட நம்பிக்கை எல்லாம் கிடையாது. அதே போல் நம்பும் விஷயம் நடக்காமல் போனாலும் கிடையாது. கனபாடிகள் உளவியல் அறிஞர் போல சொன்ன கருத்து அசோகமித்திரனை பேசாமல் யோசிக்க வைத்தது. இனி நாம் கதைக்குள் செல்வோம். தன் கழுத்தில் ரத்தி மாலையை கொண்டு வந்து போடவும் கணேசன் அதை கையால் தொட்டு பார்த்தபடி, இது என்ன மாலை ரத்தி, எங்கே வாங்கின, யார் கொடுத்தது என்று கேட்டான். அவளிடம் மௌனம். அது அவனை பலவாறு என்ன செய்து. உன்னைத்தான் கேட்குறேன், இது என்ன மாலை, எதுக்கு இப்போ இதை நான் கழுத்தில் போட்டு கட்டக்கூடாதுங்கிற, ஏன் இப்படி சத்தியமெல்லாம் பண்ணுற? ஜி, என்னை எதுவும் கேட்காதீங்க, நீங்கள் என் விருப்பம்னு நினச்சி தயவுசெய்து போட்டுக்கோங்க. புரியுது, அந்த சாமியார் கொடுத்தாரா, ஆபத்து அது இதுன்னாரே, அதோட தொடர்ச்சியாக இது? கணேசன் பாய்ச்சலாக பாயிண்டாக கேட்டான். ஆம் என்றாள். அடுத்த நொடி கழற்றி கொடுத்து விடுவான் என்று அவள் நினைத்தாள். இல்லை ஜி, இதை நான் அவரை பார்த்துட்டு வர்ற வழியில் ஒரு குறுக்கிட்ட குரத்தி ஒருத்திக்கிட்ட தான் வாங்கினேன். இதை போட்டுக்கிட்டா உடம்புக்கு நல்லதான், அதுதான் உங்கள் கழுத்தில் அதை போட்டு விட்டுட்டேன். ஒரு மாலையை விற்க இப்படியெல்லாம் பொய் சொல்கிறாங்க பார், நீ அதை நம்பிட்டியா? எல்லாத்தையும் சந்தேகப்பட்டா எப்படி ஜி? நான் நம்புகிறேன். ஸ்படிக மாலை கடல் சூட்டை தணிக்கும், கருங்காலி மாலை திருஷ்டியை விளக்கி வினமுறிவை ஏற்படுத்தொன்று படிச்சிருக்கேன் ஜி. ரத்தி அவனை நம்ப வைக்க என்னவெல்லாமும் பேசினாள். ஆனால் அது எல்லாமே அவள் உண்மையில் படித்தவைதான். அவன் பதிலுக்கு சிரித்தான். பின் அவள் கன்னத்தில் செல்லமாக தட்டியவன், உனக்காக போட்டுக்கிற, இதுக்காக சத்தியமெல்லாம் இனி பண்ணாத என்று சொல்லியபடியே புறப்பட்டு போனான். அவளிடம் அப்பாடா என்கின்ற நிம்மதி பெருமூச்சு. சேலம் அரசு மருத்துவமனை மார்ச்சுவரி கட்டிடத்துக்கு வெளியில் ஒரு மரத்தடியில் மார்ட்டினின் மனைவி அமலோற்போ மேரி விசும்பி விசும்பி அழுதபடி நின்று கொண்டிருக்க அவளை சிலர் தேற்றிக் கொண்டிருந்தனர். சதீஷ் அப்பொழுது அங்கு வரவும் அமலோற்போ மேரி அவனை பார்த்து சற்று ஆவேசமானாள். கண்ணீரை துடைத்து கொண்டு அவனை நெருங்கியவள், இப்போ உங்களுக்கு திருப்தியா ஐயா? உன்னை ஒரு உச்சிக்கு கொண்டு போய் நிறுத்துகிறேன் பாருன்னு சொல்லிட்டு கடைசியில் அதுக்கு மேலேயே அனுப்பிச்சிட்டீங்களே, இப்போ உங்களுக்கு சந்தோஷம்தானே என்று வெடித்து சிதறினாள். சதீஷ் எதுவும் பேசவில்லை. மௌனமாக அவள் அழுது முடிக்கட்டும் என்று காத்திருக்கத் தொடங்கினான். கச்சிதமாக கைபேசி வழியாக குலசேகரனிடமிருந்தும் அழைப்பு. என்ன சதீஷ், ஏற்காடு சப் இன்ஸ்பெக்டர் எல்லாம் ஃபோன் பண்ணி பேசினான் என்கிட்ட, அந்த மாட்டிங்கிறவன் ஆக்சிடெண்ட் ஆகி செத்துட்டானாமே. ஆமாம் பாஸ், என்ன நடந்ததுன்னே தெரியல. அந்த வடக்கத்தி பொண்ணையும் பொண்ணையும் ஹிட் பண்ணி கொல்றது தான் பிளான். ஆனால் அது மாறி இவனே ஆக்சிடெண்ட்டில் சிக்கிவிட்டான். ஸ்பாட் அவுட்டுங்கிறதுல என்ன நடந்துச்சு, அப்படி என்ன நடந்ததுன்னே தெரியல. யாருமே நேரில் பார்த்த சாட்சியங்கள் இல்லை. இதை நீ சொல்ல மாட்டியா? எஸ்ஐ தான் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கணுமா? நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன் பாஸ், தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. அப்போ நீ இனி தேர மாட்டேன், நான் வேறு ஆளை பார்த்துக்கிறேன், நீ அப்படியே விலகிக்க. உடனே இப்படி சொன்னேன் எப்படி பாஸ்? ஆடா மாடா நினச்ச உடனே கொல்றதுக்கு, இது மனுஷங்க பாஸ், இதில் கொஞ்சம் கூட சந்தேகம் வரக்கூடாதுன்னு அப்படி வேற சொல்லிட்டீங்க. அப்போ கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணியிருக்கணும். போலீஸ் எல்லாம் ஃபோன் பண்ணுதே, அவங்களுக்கெல்லாம் என்கிட்டே வரக்கூடாதுய்யா. உங்கள் பங்களா, உங்கள் சிபாரிசு, அதனால் யதார்த்தமாக பேசியிருப்பாங்க. இதில் 100% ஆக்சிடெண்ட் எப்படி நடந்துச்சுன்னு மட்டும்தான் தெரியலை. செத்த மார்ட்டினோட பொண்டாட்டி மட்டும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கா. அவளை செட்டில் பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் இதில் கிடையாது பாஸ். சொல்லாத செய். இனி எந்த போலீஸும் என்கிட்ட பேசக்கூடாது. நீயே எதுவும் பேசாத. அடுத்து நீ பேசுகிறதா இருந்தால் அவங்க 2 பேரும் செத்து இருக்கணும், ஞாபகம் வச்சுக்க. கோபமாக அவர் போனை கட் செய்வதை சதீஷால் உணர முடிந்தது. மனதுக்குள் மார்ட்டினின் மீதும் கோபம். டேய் பாவி, என்னடா பண்ண, நீயும் போய் சேர்ந்துட்டு என்னையும் சிக்கலில் விட்டுட்டியடா என்று உள்ளுக்குள் புலம்பியவன் மனதுக்குள் அடுத்து எழும்பிய அந்த பாம்பு பிடிக்கும் போதிமுத்து என்பதுதான். மார்ட்டினின் இடத்தில் அவனை வைத்து காரியத்தை முடித்துவிட எண்ணியது மனம். மார்ட்டினிடம் எப்பொழுதும் ஒரு பாக்கெட் டைரி இருக்கும். அதில்தான் எல்லோர் எண்களையும் எழுதி வைத்திருப்பான். அந்த டைரி மார்ச்சுவரியில் மார்ட்டினிடம் இருந்து களையப்பட்ட பேன் பாக்கெட்டில் நிச்சயம் இருக்கும் என்று நம்பிய சதீஷ் அடுத்து நேரே போய் நின்றது மார்ச்சுவரி ஸ்வீப்பர் மகாமுனி என்பவரிடம்தான்.
ரோஸ் நிற 2000 ரூபாய் நோட்டு, இரத்தக்கரை படிந்த மார்ட்டினின் பேண்ட் சட்டை என்று சகலத்தையும் அவனை கொடுக்க வைத்து விட்டது. கொடுக்கும் பொழுது, இது இன்னாத்துக்கு சார் உனக்கு? நார்மலாக யாருமே வாங்கிக்க மாட்டாங்க. நாங்கள் இங்கே பர்னிங் யார்டில் போட்டு எரிச்சிடுவோம். ஒரு சின்ன பாக்கெட் டைரி மட்டும்தான் இருந்துச்சு என்றான். சதீஷ் பதில் சொல்லவில்லை. ஒரு மாதிரியாக பார்த்து கொண்டே பேன் பாக்கெட்டில் கையை விட்ட பொழுது அதில் அவன் சொன்ன டைரி இருந்தது. ஒதுங்கி மறைவாக நின்று திறந்து பார்த்த பொழுது அதில் போதமுத்துவின் எண்ணும் இருந்தது. அடுத்த நொடியே கை விரல்களில் வெற்றி சொடுக்கு. பூபால்தாஸ் சாமியாரை ரத்தி தியாவுடன் திரும்ப சந்தித்த பொழுது மிக நிதானமாக அவர் ஊன்றி பார்த்தார். தியா அவர் மடியில் சென்று அமர்ந்து கொண்டாள். மகாராஜ், எதுக்கு அப்படி பார்க்குறீங்க? இந்தியில் அவரிடம் பேச்சை தொடங்கினாள் ரத்தி. உன்னை திரும்ப பார்த்ததில் ஒரு சந்தோஷம். எங்கே பார்க்காமலே போயிடுவேனேன்னு நினச்சேன் பேட்டி. அவர் பதிலுக்கு ரத்தியிடம் திடீர் பகிர் உணவை உண்டாக்கிவிட்டது. புரியலையே மகாராஜ். பார்க்காமலேனா என் புருஷன் பேச்சை கேட்டுக்கிட்டு நான் வராமலே போயிடுவேன்னு நினச்சிங்களா? சரி, வந்துட்டேன். அந்த பேச்சை விடு. ஜாகிரதையாக இரு. அந்த மாலையை உன் புருஷன் கழுத்தில் போட்டுட்டியா? போட்டு விட்டுட்டேன். ஜாகிரதை. அது கழுத்தில் இருக்கிற வரைக்கும் தான் அவன் நல்லபடியாக இருப்பான். நீயும் ஜாகிரதையாக இரு. உங்கள் எச்சரிக்கையை என் புருஷன் மதிக்க மாட்டேங்கிறாரு மகாராஜ். உங்களை ஒரு போலி சாமியாராக எங்களை பயமுறுத்தி பணம் பிடுங்கிறத பார்க்குறதா நினைக்கிறார் அவர். அதனால தான் பொய்யை சொல்லித்தான் மாலை அவர் கழுத்தில் போட்டு விட்டுருக்கேன். ரத்தியின் கருத்தை கேட்டு ஒரு அர்த்தபூர்வமான சிரிப்பை சிரித்தார் சாமியார். என் பேச்சு உங்களுக்கு கோபத்தை தரலையா? அதையெல்லாம் அடக்கி வச்சு ஜெயிச்சதால தான் நீ வணங்குறவனாக இருக்க. கோபப்படவும் உண்மையிலேயே அதில் எதுவுமே இல்லை பேட்டி. இது கலியுகம். இதில் என்னை போல சன்னியாசிகளும் சில சோதனைகளை செஞ்சுதான் தீரணும். உன் புருஷனும் என்னை சோதிக்கிறான், அவ்வளவுதான். அவர் உங்களை நம்ப நீங்கள் தான் ஏதாவது செய்யணும். செய்யுங்களே. நம்பிக்கைங்கிறது தானாக வரணும். நான் என்ன வியாபாரியா? நம்பிக்கையை உருவாக்கி அதனால் லாபமடைகிறதுக்கு மகளை குணப்படுத்துகிற மாதிரி ஏதாவது அற்புதத்தை செய்து அவரை மாற்ற முடியாதா? வேண்டாம். என் வரையில் என்னை நம்புகிறவன் நம்பாதவன் எல்லாருமே எனக்கு ஒன்று தான். உன் புருஷன் என்னை நம்பலைன்னா என்ன இப்போது? சந்நியாசம்னா என்னன்னு தெரியாமல் அதை தங்கள் சுயநலத்துக்கு பயன்படுத்திக்கிட்ட சிலரால் தான் ஏன் போன்றவர்கள் சந்தேகத்துக்கு ஆளாகிவிட்டோம். போகட்டும். உண்மை எப்போவும் உண்மைதான். ஒரு நாள் அது நிச்சயம் தெரிய வரும். அதையெல்லாம் விடு. நீ ஜாகிரதையாக இரு பேட்டி. அடிக்கடி ஜாகிரதையாக இருன்னு சொல்கிறீங்களே, ஆனால் அது எப்படின்னு தான் எனக்கு தெரியல. எனக்கும் தெரியல. உன்னை பார்க்கும்போதெல்லாம் அப்படி சொல்ல தோணுது. ஓ விதியை மாற்றி எழுத என் மனசு துடிக்குது. அப்படின்னா என்னை இப்போ எதுவுமே கேட்காத. நான் இப்போ உனக்கும் ஒரு மாலையை தரப்போகிறேன். குழந்தைக்கும் ஒன்று தரேன், போட்டுக்கோ. எந்த காரணம் கொண்டோ கழட்டிடாத. அப்படின்னா நாங்கள் ஆபத்துக்கு நடுவில் நெருக்கமாக இருக்கோமா மகாராஜா? ஆமாம், நான் பொய் சொல்ல விரும்பலை. நீ நேற்று திரும்பி போகும்போது ஒரு விபத்தை பார்த்துருப்பியே. பார்த்த அது உனக்கு நடந்திருக்க வேண்டியது. ஒரு காட்டு எருமையால் மாறி போயிடுச்சு. ஒவ்வொரு தடவையும் இப்படி காப்பாற்ற என்னால் முடியுமான்னு தெரியல பேட்டி. நாங்கள் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சோம்? ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? ரத்தி கண்கள் பணிக்க கேட்டாள். இந்த ஜென்மத்தில் நீ ரொம்ப நல்லவதான். ஆனால் போன ஜென்மத்தில் நீ அப்படி இல்லையே. ஓ, இது பூர்வ கர்மாவா? உடனேயே புரிஞ்சுக்கிட்டியே. கவலைப்படாத. யாரோ பாவம் மட்டும் பண்ணுறதில்ல. நீ சில புண்ணியங்களும் செஞ்சுருக்க. அதனால தான் ஏன் கண்ணில் பட்டிருக்க. மகாராஜ், நீங்கள் பூடகமாகவே பேசுகிறீங்க. எப்போவும் ஆபத்துன்னு சொல்கிறீங்க. அது என்ன மாதிரி இன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவ்வளவு சக்தியெல்லாம் எனக்கு இன்னும் கிடைக்கலம்மா. சன்னியாசிகள் நான் ஒரு பாஸ் மார்க் மட்டுமே வாங்க முடிஞ்சவன்னு வச்சுக்கோயேன். 100க்கு 100 வாங்கினப்பங்க பல பேர் இருக்காங்க. அவங்களா இருந்தால் தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருப்பாங்க. பூபால்தாஸ் சொல்லிக்கொண்டே அவள் கழுத்தில் ஒரு கருங்காலி மணி மாலையையும் தியா கழுத்தில் ஒன்றையும் போட்டு விட்டுவிட்டார். இந்த மாலை எப்படி எங்களை பாதுகாக்கும்னாவது சொல்ல முடியுமா? ரத்தி மிதமான குரலில் கேட்டாள். இந்த மாலை எப்படி எங்களை பாதுகாக்கும்ன்ற கேள்விக்கு சிரித்தபடிதான் பதில் சொன்னார் பூபால்தாஸ் சாமியார். இந்த மாலை ஒரு நேர்மறையான விஷயம் பேட்டி. நீ ஒரு கீ கொடுக்கப்பட்ட கடிகாரம் எப்படி தொடர்ந்து ஒரே உலகத்தில் ஓடிக்கிட்டே இருக்குமோ, அதுபோல் இதுலேயோ சில மந்திர ஒலிகள் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம காதுக்கு அது கேட்காது. நம்ம காதோட கேட்குறதுக்கு சக்திக்கு ஒரு பௌதீக விதியும் ஒரு அளவும் இருக்குது. அதுதான் அதுக்கு காரணம்.
நீயே உன் புலன்களை அடக்கி ஆள முடிஞ்ச ஒரு யோகியாக மாறிட்டா உன்னாலேயும் இந்த ஒலிகளை கேட்க முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு பூ பூக்கிற ஓசையை கூட நீ கேட்டு ஆச்சரியமடையலாம். உன்னுடைய கேட்கும் திறன் அப்போ அதிகமாகிடும். இந்த மாலையில் ஒலிக்கிற மந்திர ஒலி உன் உடலோட ஆரங்கள்லேருந்து கலந்து அதுவும் பிரகாசமாக இப்போ இருக்குது. அப்படி ஒரு ஒலியோட ஒருத்தர் இருக்கின்ற பொழுது எதிர்மறையானவர்கள் கிட்ட வந்து எந்த கெடுதலையும் அவர்களுக்கு செய்துவிட முடியாது. சுருக்கமாக சொல்லப்போனால் உன்னை அழிக்கவும் எதிர்க்கவும் நினைக்கிறவங்க கூட உன்கிட்டே வந்தால் அந்த சக்தியினால் மாறி போயிடுவாங்க. அவங்க மன எண்ணங்களில் ஒலி அலைகளையும் இது மாற்றிடும். அவ்வளவுதான் விஷயம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மகாராஜ். நான் என்னை பெரிய பாவியாக தான் எப்போவுமே நினைக்கிறேன். இப்போ உங்கள் முன்னால் நான் கொஞ்சம் புண்ணியம் செஞ்சுருக்கிறதாகவும் உணர்கின்றேன். உங்களுடைய இந்த உதவிக்கு நான் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கேன். எல்லாமே ஒரு கடன் தான் பேட்டி. நீ என்னை பார்க்க வந்தது, நான் உனக்கு உதவிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு வகையில் கடன் தான், கணக்குத்தான். இந்த கணக்கு இல்லாமல் ஒரு விஷயம் கூட உலகத்தில் கிடையாது. இது ஆளுக்கு ஆள் அளவுகள் வேணால் மாறலாம், அவ்வளவுதான். சந்தோஷம். உங்கள் கூட பேசும்போது பல புது விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது. அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் இப்போ உனக்கு நான் சொல்லிடுறேன். நீயும் உன் மகளும் இந்த உலகத்தில் அபூர்வமானவங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரிஷி மூலம் உண்டு. அப்படி பார்த்தா உன்னோட ரிஷி மூலம் காஷ்யப ரிஷி என்கிறவர்கிட்ட ஆரம்பமாகுது. நம்ம எல்லோருக்குமே ஒரு ரிஷி மூலம் உண்டு. அதைத்தான் கோத்திரம்னு சொல்லுவோம். அந்த வகையிலே நீ காஷ்யப கோத்திரம்னு வரும் 13 பிரிவில் கத்ருங்கிற பிரிவில் வந்து இந்த பூமியில் பிறந்துட்ட ஒரு கர்ம பிறப்பு உன் பிறப்பு. நீ நினைச்சா எதையும் சாதிக்கலாம். உன்னுடைய மனோசக்தி விமான எரிசக்தி மாதிரி ரொம்ப வேகமானது. நானும் உன்னை போல காசியப கோத்திரத்தில் வந்தவன் தான். இந்த உண்மைகளையெல்லாம் காசியில் நான் சந்தித்த என் குருவான விஸ்வநாத அகோர பைரவர் மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அகோர வாழ்வு பிடிப்படலை. என் குருவே என்னை பார்த்து, நீ தரையிலே இருக்காத, எப்போதும் ஏதோ ஒரு மலை மேலே இரு. பஞ்சபூத சக்தியை நீ விரும்புகின்ற மாதிரி வசியப்படுத்தலாம். அதே போல் உடல் முழுக்க விபூதி பூசி விபூதி ஆடை தரிக்காமல் வெள்ளை அங்கியை தரிச்சிக்கோ. அது உனக்கு மதிப்பையும் மனச்சாந்தியையும் தரும்னு சொன்னார். அதற்கு ஏற்ப இந்த ஏற்காட்டில் இருக்கிற பனாரசிதாஸுங்கிற என் சிஷ்யர் நீங்கள் என் கூட வந்துருங்கன்னு சொல்லி என்னை இங்கே கூட்டிக்கிட்டு வந்துட்டார். இப்போதைக்கு இங்கே இருக்கிறேன்னா நாளைக்கு இன்னொரு மலைக்கு கூட போகலாம். எங்கே போனாலும் நான் கடன்பட்ட மனுஷ ஆத்மாக்கள் என்னை பார்க்க வருவாங்க. அவங்க குறைகளை தீர்த்து நானும் கடனை அடைக்கணும். இதுதான் சுருக்கமான என்னுடைய வரலாறு என்று சொல்லிவிட்டு சிரித்தார். நான் கேட்காமலேயே உங்களை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லிட்டீங்க மகாராஜ். என்னை பற்றியும் நான் இப்போ உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். என்கிட்ட எந்த அபூர்வ சக்தியும் இருக்கிறதா எனக்கு தெரியல. என் குழந்தையும் அப்படித்தான்னு நினைக்கின்றேன். இல்லை, நிறைய இருக்குது. உன் குழந்தை அபூர்வமானவளாக இல்லாமல் இருந்திருந்தா, குறிப்பாக கத்திரு வகையராவா இல்லாமல் இருந்திருந்தா எப்போவோ இறந்து போயிருப்பா. நீயும் தான். நீ பலமுறை மரணத்தை உரசிட்ட. இனியும் அது நடக்கும். உன் சக்தியால் அதை வெற்றி கொள்ளப்பார். இதுக்கு மேலே இப்போ நான் உனக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. புறப்படு என்று பூபால்தாஸ் சாமியார் சற்று தொலைவில் கையில் பழத்தட்டோடு நின்றபடி இருக்கும் என்னுடைய பெண்ணின் பக்கம் பார்வையை செலுத்த ஆரம்பித்தார். ரத்தியும் புரிந்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டாள். 5 லட்சம் ரூபாய் நோட்டுகளை அமலோற்போ மேரி முன்னால் வைத்த சதீஷ், இது நான் மார்ட்டினுக்காக கொடுக்கின்ற நஷ்டஈடு, வச்சுக்கோ. இவ்வளவு சீக்கிரம் மார்ட்டின் ஆக்சிடெண்ட் ஆகி செத்து போவான்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. உன் வரையில் நீ புருஷனை இழந்துட்ட. நான் என் வயலில் என் வலது கையையே இழந்துட்டேன். இதை நீ புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிக்காம ஒப்பாரி தான் வைப்பேன்னா நல்லா வச்சுக்க, நான் வரேன் என்று நறுக்காக பேசிவிட்டு அவளின் ஆஸ்பெஸ்டாஸ் கூரை வீட்டில் இருந்து வெளியே வந்தவன் அதன் பின் முதல் காரியமாக அந்த பாம்பாட்டி போதுமுத்துவுக்குத்தான் ஃபோன் செய்தான். ஹலோ, யார்? என் பேர் சதீஷ், மார்ட்டினோட ஃப்ரெண்டு நான். எந்த மார்ட்டின்? ஏற்காடு மார்ட்டின். ஓ, அவனா? என்ன விஷயம்? மார்ட்டின் உங்ககிட்ட பாம்பு வேணும்னு கேட்கலையா? ஆமாம், கேட்டிருந்தான். கருநாகமாக வேணும்னு கூட கேட்டிருந்தான். ரெடியாக இருக்கா? ஏன், அவன் இப்போ பேச மாட்டானா? அவன் இனி எப்போவுமே பேச மாட்டான். ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவன் செத்துட்டான். அட கிரகமே, அப்படியா விஷயம்? அதான் ஃபோனே வரலையா? ஆமாம், மார்ட்டின் கேட்டது எனக்காகத்தான். பாம்பு ரெடியாக இருக்குதானே? ரெடியெல்லாம் இல்லை,
இன்றைக்கி வேட்டைக்கு போனால் தான் தெரியும். கருநாகம்லாம் ரொம்ப கண்ணில் படாது. மனுஷங்க நடந்து வர்ற அதிர்வை 100 மீட்டருக்கு அப்பாலேயே அது உணர்ந்துடும். அதனால் நிதானமாக பூ மாதிரி நடந்து தான் தேடணும். ஆமாம், அது எதுக்கு உங்களுக்கு? விஷம் வேணும்னா கேளுங்க, நானே உறிஞ்சி எடுத்து தாரேன். இது விஷயத்துக்காக இல்லை, வேறு விஷயத்துக்காக. வேறு விஷயத்துக்காகன்னா நேரில் வா சொல்கிறேன். உன்னை நான் எங்கே பார்க்கலாம்? இன்றைக்கி நான் அடிவாரத்தில் வழுக்கப்பாறை கவுண்டர் தோட்டத்தில் தான் வேட்டைக்கு போக இருக்கேன். அங்கே அருவிக்கரை பக்கமாக ஒரு முனியப்பன் கோயில் இருக்குல்ல, அங்கே வந்துடுறீங்களா? இப்போவே புறப்பட்டு வரேன், காத்துக்கிட்டே இரு. சதீஷின் கார் அடுத்த சில நொடிகளில் ஏற்காட்டின் சரிவான அந்த தெருவில் இருந்து ஏற்காட்டின் அடிவாரம் நோக்கி சீற்றமாக உருளத் தொடங்கிற்று. பங்களாவிற்குள் பங்கஜமும் ரத்தியும் தியாவுடன் நுழைந்த பொழுது கணேசன் சில நண்பர்களோடு பேசி கொண்டிருந்தான். கோட்டு சூட்டிடம் அவர்களிடம் விடுக்கு. அவர்கள் ரத்தியை பார்க்கவும் எழுந்து நின்று வணக்கம் செய்து மென்மையாக சிரித்தனர். அவர்கள் கோட்டின் இடதுபுறம் அவர்கள் கிளப்பின் அடையாளமான பில்லை தரித்திருந்தனர். ரத்தி, இவங்க என்னோட கிளப் மெம்பர்ஸ். இவர் பேர் ராயப்பன், பெரிய லித்தோ ப்ரெஸ் வச்சுருக்காரு. இவர் பெயர் பெரியசாமி, பெரிய மாம்பழ மண்டிக்கும் தோப்புக்கும் சொந்தக்காரர். இவருடைய பெயர் ஜெகதீசன், பெரிய மார்பிள்ஸ் கம்பெனி அதிபர். ரத்தி அவர்களை அறிமுகம் செய்து கொண்டாள். பதிலுக்கு அழகாக அவர்களை கைகூப்பி வணங்கிய அவள் அவர்கள் முன் தியாவும் உற்சாகமாக தெரிந்தாள். கணேசனின் சோஃபா கைப்பிடி மேல் ஏறி ஒயிலாக அவள் அமர்ந்து கொண்டாள். பங்கஜம் சமையலறையை நோக்கி சென்று அதன் வாயிலில் நின்று கொண்டிருந்தாள். இவங்களெல்லாம் காப்பி சாப்பிட்டாங்களா? இருங்க, போட்டு எடுத்துக்கிட்டு வரேன் என்று ரத்தியும் சமையலறையை நோக்கி நடந்தாள். ஹாய் பேபி, வாட்ஸ் யுவர் நேம் என்று மூவரில் ஒருவர் தியாவை கேட்க அவளும் அழகாக தியா கணேசராஜா என்றாள் மழலையாக. அஃப்கோர்ஸ் உங்கள் அப்பா ராஜாதான். வரப்போகிற எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிட்டா இந்த ஊருக்கு மட்டும் இல்லை, இந்த நாட்டுக்கே ராஜாதான். மினிஸ்ட்ரியில் கேபினட் சீட் உறுதி என்று ஒருவர் தியாவுக்கு சொல்லும் சாக்கில் கணேசனுக்கு சொல்லவும் கணேசன் புன்னகையோடு நெளிந்தான். அப்படியே நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன், விடமாட்டீங்க போல இருக்கே என்று முணுமுணுத்தான். நிச்சயமாக விடமாட்டோம், நீங்கள் வரப்போகிற எலெக்ஷனில் நிற்கிறீங்க, ஜெயிக்கிறீங்க என்றார் பெரியசாமி என்பவர் அழுத்தமாக. கச்சிதமாக அப்பொழுது காஃபியோடு வந்த ரத்தி அதை கேட்டு சற்று ஆச்சரியமும் அதிர்வுமாக கணேசனை பார்த்தாள். என்ன ரத்தி பார்க்குற? வரப்போகிற பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தான் நான் நிற்க போகிறேன். அதுதான் இவங்கெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நீங்கள் இது சம்பந்தமாக என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லைங்களே என்று கேட்டுக்கொண்டேன் அவர்களுக்கு காஃபியை வழங்கினாள் ரத்தி. நான் அது சம்பந்தமாக பலவித சிந்தனைகளிலே இருந்ததால் ஒரு முடிவுக்கு வர முடியாமல் யோசனையில் இருந்தேன். இப்போ முடிவு கொடுத்துட்டேன். அரசியலில் நமக்கு ஒத்து வருமாங்க? படித்தவங்களே இப்படி நடக்கிறதால தான் பேட்டை ரவுடிகளும் கருப்பு பண முதலிகளும் பவர் மோடுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதை சேலம் வரையிலேயுமாவது மாற்றி காட்டணும் என்று இடையிட்டு காஃபியை குடித்து கொண்டே சொன்னார் திரும்பவும் பெரியசாமி என்கின்ற அந்த மாந்தோப்புக்காரர். யூ ஆர் ரைட், நாம் இப்போவே கிரவுண்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடணும். கோடிக்கணக்கில் நம்ம கிளப் சார்பாக நிறைய நல்ல காரியங்களை செய்திருக்கோம். அதையெல்லாம் மக்களுக்கும் தெரியப்படுத்தணும். லித்தோ ப்ரெஸ் ராயப்பன் ரூட்டை போட தொடங்கிவிட்டார். கணேசன் பதிலுக்கு அதை அங்கீகரித்து சிரித்தான். ரத்தி அப்பொழுதுதான் கணேசனின் கழுத்தை கவனித்தாள். அவள் போட்ட அந்த கருங்காலி மாலை அவன் கழுத்தில் இல்லை. ஐயையோ, எங்கங்க நான் போட்ட அந்த மாலை? உடனே பதறிவிட்டாள். அடடே, பாத்ரூமில் குளிக்கும்போது கழட்டி வச்சு திரும்ப போட்டுக்க மறந்துட்டேன் என்று அவன் சொல்ல உடனேயே பாத்ரூமை நோக்கி ஓடினாள் ரத்தி. ஓடிய வேகத்தில் திரும்பி வந்து அவன் கழுத்தில் அந்த மாலையை திரும்பி போட்டவள், இதை எதுக்காகவும் கழட்டக்கூடாதுன்னு சொன்னேன்ல என்று செல்லமாக கோபித்தாள். கணேசனின் நண்பர்களும் ஆச்சரியத்தோடு அதை பார்த்தார்கள். வழுக்கப்பாறை முனி கோயில் சதீஷ்காக காத்து கொண்டிருந்தான் முத்து. முனிக்கு கற்பூரம் ஏற்றி கும்பிட்டிருந்தான். அதுவும் எரிந்து கொண்டுதானே இருந்தது. அப்பொழுது பக்கவாட்டு புதரில் லேசாக சலசலப்பு. திரும்பி பார்த்த போதிமுத்து எழுந்து சென்று புதரை விளக்கவும் சரசரவென்று கண்ணில் பட்டது அந்த நாகம். 16 அடிக்கும் மேலான நீளத்தில் ஊர்ந்து எங்கோ சென்றபடி இருந்தது. அவன் வாழ்நாளில் அத்தனை அடி நீளத்தில் ஒரு பாம்பை அவன் அப்பொழுதுதான் பார்க்கின்றான். அடுத்த நொடியே சதீஷை மறந்தவன் கொண்டு வந்திருந்த கைக்கோளுடன் தோளில் சாக்குடன் அந்த பாம்பை பின்தொடரத் தொடங்கினான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.